பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கடந்த 5 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இது பாராட்டின மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக அதை நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளுக்காகவும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். வசனம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக. ஸோ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நடத்தியிருக்கிறார்ல, அதற்காகவே நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களுக்கு நன்றி சொல்கிற இடத்துல அவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவார். நான் சொல்லிட்டா, உங்களுடைய பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்துகிற சில சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதில் தான் அந்த பெரிய காரியத்தினுடைய ஆசீர்வாதங்களே அடங்கியிருக்கிறது. அதனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் லைஃப்பில் இன்னும் இது நடக்கலையே, அது நடக்கலையே, இந்த விஷயம்லாம் இன்னும் எனக்கு மாறலையே அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய பெரிய திருப்பு முனைகள் எல்லாம் சில சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அந்த பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நான் நிச்சயம் நம்புகிறேன், இத்தனை மாதமும் உங்களை நடத்தி வந்திய கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, நன்மைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் தந்து நிறைவேற்றி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்கிற சாட்சியை சொல்கிற ஒரு மாதமாக நிச்சயமாக அந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற வார்த்தையின் சத்தம் என்னன்னா, சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் பேசுகிற வார்த்தை. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி அ மந்த் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த மாதம் ஒரு தெய்வீக நுழைவின் மாதமாக இது இருக்க போகிறது. God's intervention is going to happen in your life. A divine intervention is going to take place in all areas of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு தெய்வீக நுழைவு இந்த மாதத்தில் ஏற்படுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த மாதங்களோ அல்லது கடந்த நாட்களிலோ எந்தெந்த பகுதியிலெல்லாம் நான் இன்னமும் சிக்கி கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், இட்ஸ் அ டைம் டு கெட் அன்ஸ்டக் ஃப்ரம் ஆல் ஸ்டக் சிச்சுவேஷன். எல்லா சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியேறுகிற ஒரு மாதமாய், உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியே எழும்புகிற அல்லது அந்த சிக்கல்களை உடைத்து வெளியே வருகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸ்பெசிஃபிக்காக கர்த்தருடைய சத்தத்தை நான் இப்படி தான் நான் கேட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தையை தான் என்கிட்ட சொல்லி பேசினார். ஐ எம் கோயிங் டு டேக் தம் ஃப்ரம் எவ்ரி ஸ்டக் சிச்சுவேஷன் ஆண்டவர் சொன்னார். அவங்களுடைய எல்லா சிக்கல்களிலிருந்து நான் அவங்களை விடுதலையாக்க போகிறேன். பாருங்கள், பைபிளில் தேவனாய கர்த்தர் நுழைந்த போது, அதாவது தேவனாய கர்த்தர் சிச்சுவேஷன் நடுவில் வந்தப்போ பல காரியங்கள் நடந்தது. பல விஷயங்கள்லேருந்து தேவன் அவங்களை விடுதலையாக்கினார். அதே போல் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் தேவனை தேடிய போது, சில காரியங்களுக்கு நீங்கள் தேவனை எதிர்பார்த்த போது கர்த்தர் இறங்கி அவர் நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது ஒருவேளை சில பேருக்கு சரீர சுகத்தை கொடுத்துருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கலாம், பல விதங்களில் தேவன் கிரியை செய்ய வல்லவர்ல. இந்த மாதத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலலாம் நீங்கள் சிக்கியிருக்கிறதா நினைக்கிறீங்களோ, புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரும் ஒரே விஷயத்தில் சிக்க போகிறதில்ல. பட் எந்தெந்த காரியத்துலலாம் அப்படியே ஒரு லாக்டப்பாக, ஒரு ஸ்டக்டாக, இது என்ன நடக்குது, எப்படி இந்த விஷயத்துலேருந்து நான் முன்னேறது, எப்படி இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வர்றது, எப்படி இந்த விஷயத்தை நான் ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இந்த காரியத்தில் ஒன்றுமே எனக்கு புரியலேன்னு சொல்லி வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் தடைகளையும் சிக்கினதாய் நீங்கள் உணர்கிறீர்களோ, நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த மாதத்தில் தேவனுடைய நுழைவு உங்களுடைய எல்லா சிக்கல்களிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வர போகிறது என்று நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை தேவன் படைத்ததே நீங்கள் உயர எழும்புவதற்காக தான். புதிய எல்லைகளை நீங்கள் தொட வேண்டும் என்பதற்காக தான். உங்களுடைய கடந்த கால தடைகளிலே நீங்கள் முடங்கியிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாஸ்ட் பேரியர்ஸையும் நீங்கள் உடச்சி நீங்கள் ஒரு புது லெவலில் நீங்கள் மேலே எழும்பணுன்றது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த புதிய மாதத்தில் அநேக நியூ லெவல்ஸ்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் நான் நம்புகிறேன். புதிய தளங்களுக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போகிறார். எதிர்பாராத உயர்வுகள் இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்களுடைய பொருளாதாரங்களை பார்த்து நான் பேசுகிறேன், உங்களுடைய சரீரத்தை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் உங்கள் கிராஃப் இறங்கி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுறேன்,
உங்கள் வாழ்க்கையோட கிராஃபில் ஒரு சடன் ஷிஃப்ட் வருவதாக, எதிர்பாராத ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம் இயேசுவின் நாமத்தினால உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன், உங்களுடைய எல்லா சீசன் ஆஃப் வெயிட்டிங், உங்களுடைய எல்லா சீசன் ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ் கோயிங் டு எண்ட். அது முடிவடைய போகிறது. வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா தாமதமான காலங்களும் கடினமான காலங்களும் முடிவடைய போகிறது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தில் நுழைய போகிறார் அப்படின்னாலே அங்கே காலம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு இடத்துல வராருன்னா அங்கே காலம் மாறுகிறது. 38 வருஷம் ஒருத்தன் ஒரு குளத்துக்கு கீழேயே வாழ்க்கை மாறுன்னு இருந்தாங்க, ஒன்றும் மாற கிடையாது. ஆனால் தேவன் வந்தார் பாருங்க, தேவன் வந்தார். அவனுடைய இத்தனை இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங், இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஒரு நிமிஷத்தில் மாறிச்சு. தேவன் ஒரு காரியத்தில் நுழையிறாரு அல்லது தேவன் ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்கே அப்படிப்பட்ட எதிர்பாராத மாற்றங்கள் தான் உண்டாகும். நான் நிச்சயம் நம்புகிறேன், தேவன் உங்களுடைய சகல சிக்கல்களிலும் நுழைந்து அத்தனை காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை எழும்ப செய்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போதுன்னு நான் நம்புகிறேன். வாசித்த வசனத்தின்படியாய் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். நான் சொல்கிறேன், எந்தெந்த பகுதியிலெல்லாம் எழும்ப முடியாது, எந்தெந்த பகுதியிலலாம் இனி மாறாதுன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் தலை தொங்கி போயிருந்தா, ஒருவேளை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு, ஒருவேளை சோர்ந்து பலவீனம் அடைந்து, ஒருவேளை நீங்கள் தலையை தொங்க போட்டு நடக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் தலைகளை உயர்த்துங்க. சூழல் மாறின பிறகு நிமிர்ந்து பார்க்கலாம்லாம் நினைக்காதீங்க. இப்போவே உங்கள் தலையை நிமித்துங்க, இப்போவே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்க. ஏன்னா கர்த்தர் பேசிட்டாருனாலே உங்கள் தலை நிமிர்ந்துடணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்துருச்சுனாலே அதுக்கு பிறகு நீங்கள் சோகமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களோட பேசுகிறாருன்னா தலை நிமிர்ந்து தான் நீங்கள் நடந்தாகணும். உங்கள் தலையை உயர்த்துங்க, விசுவாசத்தில் உயர்ந்து நில்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் தேவனுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் அவர் நுழைய போகிறார். நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாய், எதிர்பாராத தயவுகளை காணுகிற ஒரு மாதமாய், ஒரு அறுவடையின் மாதமாய் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இருக்க போகிறது. தேவன் ஒரு காரியத்துக்குள்ளே நுழையிறாருன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர் செயல்படுகிறவரோ அல்லது நீங்கள் விரும்புகிற அளவுக்கு மாத்திரம் செயல்படுகிறவரோ அல்ல. அவர் இறங்கினார்னா அவர் ஸ்டைலில் தான் செயல்படுவார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்றைக்குமே அளந்து கொடுக்கிறவர் அல்ல, கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. நான் சொல்கிறேன், அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எதிர்பாராத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகிற தேவன். அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் சம்பூர்ணத்தின் தேவன், அவர் அசாதாரணமான தேவன். நான் சொல்கிறேன், இந்த தேவன் நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை, சம்பூர்ணமான காரியங்களை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில சிக்கல்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிறதுனால ஒருபோதும் தேவன் உங்களை மறந்துட்டதாகவோ, தேவன் உங்களை கைவிட்டதாகவோ எண்ணம் உங்களுக்கு வரவே வேண்டாம். இப்படிப்பட்ட எண்ணங்களை தருவது பிசாசு. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள சந்தேகத்தை, அதாவது தேவன் உன் கூட இல்லை, தேவன் உன்னை கைவிட்டார், இனிமேட்டு உன்னை விடுவிக்க யாருமே வரமாட்டாங்கன்ற இப்படிப்பட்ட அவிவிசுவாசத்திற்கு ஏதுவான எண்ணங்களை உள்ளே எழுப்புறது யாருன்னா சத்துரு. இப்படிப்பட்ட ஆவிக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட அனுபவங்களை கடந்து போனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்ற வாக்கு பண்ணினவர் அவர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். யோசுவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, பலங்கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து அப்படின்றார். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து. நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற எல்லா பகுதிகளிலும், எல்லா பாதையிலும் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் எங்கே சிக்கியிருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுடைய சிக்கல்கள் நிமித்தம் தேவன் உங்களை கைவிட்டதாக ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டாம். நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கல்கள் நடுவில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த சூழல் நடுவிலும் இறங்கி உங்களை விடுவிக்க தேவன் வல்லவர். பைபிள் ஒரு அழகான சம்பவத்தை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பவுலும் சீலாவும் அவங்கள கூப்பிட்டு அவங்கள கையை மட்டும் கட்டலைங்க, கை காலு உடம்பு எல்லாத்தையும் கட்டி தலைகளை தொங்க விட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. பாருங்கள், இந்த சிக்கல்கள் அவர்கள் வாழ்க்கையை அழிக்கவில்லை, மாறாக இந்த சிக்கல்கள் மாத்திரம் இல்லை, அவங்க இருந்த இடமே அசையக்கூடிய அளவுக்கு தேவன் அந்த இடத்துல இறங்கி ஒரு கிரியை செய்தார். நான் சொல்லிட்டா, when God steps in, தேவன் ஒரு காரியத்திற்குள் நுழைவாரானால் நான் சொல்கிறேன், தடம் காணாத மாற்றம் அந்த காரியத்தில் உண்டாகும். நான் சொல்கிறேன், இந்த விஷயம் இப்படி இருந்தது, இப்படி நடந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை தேவனுடைய நுழைவு ஏற்படுத்துன்றேன். நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த சீசனில் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம்ன்ற தடத்தை தேவன் அழிக்க போகிறார். பொருளாதார நெருக்கடி, கடன்ற தடம் அழிய போகிறது, தோல்வின்ற தடம் அழிய போகிறது, வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்ற தடம் அழிய போகிறது. நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா, when God steps in, தேவன் நுழையும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் அங்கே இருந்துச்சுன்ற தடம் தெரியாத அளவுக்கு, அடையாளம் இல்லாத அளவுக்கு அந்த இடத்தை மாற்ற என் தேவன் வல்லவர்.
ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கையும் காலும் கட்டி தொங்க விட்டு கடந்த இவங்க 2 பேர் தான். ஆனால் ஒரு நிமிஷம் சடிதியிலே, வசனம் சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலையின் கட்டுகள் அசைந்தது, சிறைச்சாலைகள் அசைந்தது. வசனம் சொல்லுது சடிதியா. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி பார்த்தா தலையில் தொங்கிட்டு இருக்கிறான். அடுத்த ஒரு 2 செகண்ட் கழித்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பில்டிங்கே இல்லை, அந்த இடத்துல அங்கே ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அந்த இடத்தையே, அதாவது இது ஒரு சிறைச்சாலை அப்படின்ற ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு மாற்றத்தை தேவன் அங்கே ஏற்படுத்தினார் பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள தான் நம்ம இருந்தோமா? இப்படிப்பட்ட சிக்கலில் தான் நம்ம சிக்கியிருந்தோமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் நம்மளை கட்டி வச்சுருந்ததா அப்படின்னு நீங்களே நினச்சாலும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வராத ஒரு மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவாராக. கமான், நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிளில் ஏகப்பட்ட பேர் பல விஷயத்தில் அவங்க ஸ்டக்கான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்கங்க. பவுலையும் சீலாவையும் சொல்ல போனால் ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டக்கு, கையங்காலையும் கட்டி தொங்க விட்டாங்க. அண்ணால் எடுத்துட்டிங்கன்னா ஷி வாஸ் ஸ்டக் இன் பேரனஸ், மலட்டு தன்மையில் சிக்கி கொண்டாள். சிக்கப்பட்டது போல் ஒன்றுமே அவள் லைஃப்பில் ஒரு நன்மையும் உண்டாகலை. யோபுவை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிசாசு உள்ளே பூந்து அவனை ஒரு வெறுமையில் அவனை ஸ்டக்காக்கிட்டான், வெறுமையில் அவனை சிக்க வச்சுட்டான். இந்த யோசேப்பு எடுத்து பார்த்திங்கன்னா யோசேப்பு வாழ்க்கையில் பலவிதமான ஸ்டக்கு, குழியில் ஒரு ஸ்டக்கு, சிறைச்சாலையில் ஒரு ஸ்டக்கு, அடிமையாக ஸ்டக் ஆகிட்டான். ஒரு இடத்துல போய் அடிமையாகி அவன் வாழ்க்கை அங்கே ஸ்டக் ஆகிடுது, சிறைச்சாலையில் ஸ்டக் ஆகிடுது, குழியில் ஸ்டக் ஆகிடுது. நான் சொல்லிட்டா, இந்த எல்லா சிக்கல்களும் அவன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லை. இந்த எல்லா சிக்கல்களிலும் தேவன் நுழைந்து 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 ஒருவேளை கண்களுக்கு அது தெரியவில்லைனாலும், நான் சொல்லிட்டா, சில நேரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஒருவேளை தத்ரூபமாக நேராக பார்க்க முடியலனாலும், நான் சொல்லிட்டா, இன் ஆல் யுவர் லைஃப் சிச்சுவேஷன் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் பேக்ரவுண்ட். தேவன் உங்களுக்கு பின்பதாக அவர் கிரியை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஏசப்பா சொன்னார், என் பிதா எப்போதும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார், நானும் கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். அவர் எப்போதும் கிரியை செய்கிற பிதா. அவர் எப்போதும், he is a God who always works for you and me. அவர் எப்போதும் உங்களுக்காய் எனக்காய் வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. நான் சொல்லிட்டா, உங்களை பாதுகாக்கிறது, உங்களை விடுவிக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறது, உங்கள் வாழ்க்கைக்கான வாசல்களை திறக்கிறது, இதை தவிர்த்து அவருக்கு வேறு வேலையே இல்லை. இந்த வேலையை அவர் ஏதோ இந்த உலகத்தில் மனுஷனுங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வேலை பார்க்குற தேவன் அல்ல. நான் சொல்லிட்டா, 24 மணி நேரம் சோறாமல் அயராமல் உங்களுக்காகவே கிரியை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அதனால சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க, உங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. இந்த மாதம் உங்களுடைய சகல சிக்கல்களுக்குள்ளும் தேவன் நுழைந்து உங்களை விடுதலையாக்குகிற ஒரு மாதமாய் நிச்சயம் இந்த மாதம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை நான் சொல்கிறேன், ஒருவேளை யூ மே ஹாவ் நோ ஆப்ஷன், பட் ஐ கேன் சே ஹீ நெவர் ரன்ஸ் அவுட் ஆஃப் ஆப்ஷன், பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் கிரியேட்டிங் த ஆப்ஷன் அண்ட் வேஸ். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு வழியே இல்லை, இதுக்கு மேலே எனக்கு ஆப்ஷனே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட என்றைக்கும் வழி இல்லாமையோ வாய்ப்பு இல்லாமையோ இருக்க வாய்ப்பே இல்லைன்ற. ஏன் அப்படின்னா, அவர் தான் வழியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஹீ இஸ் த ஒன் ஹூ கிரியேட்ஸ் த வேஸ். வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டு பண்ணுகிறவர், வாய்ப்புகள் இல்லாத இடத்துல அவர் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவர். முன்ன பார்த்தா சிவந்த சமுத்திரம், பின்பதாக பார்த்தா பார்வோன் படை. என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஜனங்க, லிட்ரலி தேவர் லைக் ஸ்டக் ஆகிட்டோமோ அப்படின்ற இடத்துல தான் இந்த வார்த்தைகள் வருது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யாத்திராகமம் 14:10, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்பதாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இந்த பயம் எதுக்குன்னா, முன்னாடி போகிறதுக்கு வழி இல்லை, பின்னாடி பார்த்தா பார்வோன், பின்னாடி பார்த்தா அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தில் வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள். எந்த லெவலுக்கு? செத்துருவோண்டா, அவ்வளோதான்டான்ட்டாங்க, செத்துருவோம். எங்களை ஒழுங்காக அங்கேயே விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு இருந்துருப்போமே. இப்படி எங்களை இடையில கொண்டு வந்துட்டோம், அங்கே செத்தா வச்சு எங்களுக்கு கல்லறை இருக்குது, இப்போ இங்கே நாங்கள் செத்துட்டோம் அப்படின்னா எங்களை புதைக்கிறது கூட எங்கள் ஒன்றுமே கிடையாது. சில நேரத்துக்கு பாருங்களேன், வாழ்க்கையில் இந்த சிக்கல்கள் அதிகமாகும் போது நம்ம நினச்சிக்கிறோம், இனி நான் வாழவே தகுதி இல்லை, இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிய போகுது, இனி இந்த பலவீனத்தோடு தான் நான் இருக்க போகிறேன்,
இனி இப்படி தான் என் வாழ்க்கை. நான் சொல்லிட்டா, நீங்கள் சிக்கிக்கிட்டதாவோ இல்லை நீங்கள் மாட்டிக்கிட்டதாவோ நினைக்கிற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அது அல்ல. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஆதியும் அவர் தான், உங்களுடைய வாழ்க்கையின் அந்தமும் அவர் தான். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் ஆல்ஃபாவும் அவர் தான், உடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் ஒமேகாவும் அவர் தான். அவரே துவக்கம், அவரே முடிவு. வீட்டில் இருந்து கிளம்புறோம் ஒரு இடத்துக்கு போக அப்படின்னா இடையில எத்தனையோ குழி வருது தான், இடையில எத்தனையோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது தான். ஸ்பீட் பிரேக்கர் வருது, குழி வந்துருச்சு, இல்லை இது மண்ணு தர வந்துருச்சு, அதனால் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர மாட்டேன், இல்லை நான் போகவே மாட்டேன்னு யாரும் வீட்டிலே இருக்கிறது இல்லையே. நம்ம போகிற பாதையில் எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும், எத்தனை டேர்ன்ஸ் வந்தாலும், எத்தனை குழிகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், டிராஃபிக் இருந்தாலும், அதை தாண்டி போகிற இடத்துக்கு நம்ம போய் சேர்றோமா இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் பண்ணுகிற இடத்திற்கு தடைகளை தாண்டி உங்களால் செல்ல முடியுமானால், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் சிருஷ்டிக்கும் போது, படைக்கும் போது உங்கள் மீது ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானங்களையும் வைத்து இந்த பூமிக்கு உங்களை அனுப்பியிருப்பாரே, ஆனால் அவர் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கிற இலக்குக்கு உங்களை கொண்டு செல்லும் வரைக்கும் இதற்கு இடையே எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகள் நடுவே அவர் குறுக்கிட்டு உங்களுக்கு பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கொண்டு செல்ல வேண்டிய இலக்குக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க என் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். பைபிளில் பாருங்கள், வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கே மோசே சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீ சும்மா நில்றா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்றான். ஹல்லேலூயா. நீ சும்மா நில்லு, இன்னைக்கு நீ நின்றுக்கிட்டு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பார். நான் சொல்கிறேன், பலன் இருக்கும் வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் செய்வீங்க. இந்த பலன் இல்லாத நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதாக நினைக்காதீங்க. நீங்கள் பலவீனம் படுகிற நேரம் அல்லது உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியலப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் அவர் என்ட்ரி கொடுக்குற நேரம். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்கள் சில நேரத்துக்கு பாருங்களேன், இந்த வீட்டில் இந்த விளையாட்டு ஜாமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரணி மேலே வச்சுருப்பீங்க. சில நேரத்துக்கு மூட்டை கட்டி அதெல்லாம் இந்த வெக்கேஷன் டைமில் எடுத்துக்கலாம் தூக்கி மேலே போட்டு வச்சுருப்பீங்க. வீட்டில் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க விளாட்றதுக்கும் கீழே ஏதாவது வண்டிங்க சின்ன சின்ன ஜாமான்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த லீவ் டைமோ இல்லை இந்த வெக்கேஷன் டைமோ வந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ஜாமானை வச்சு அது விளாண்டுட்டு தான் இருக்குங்க. ஆனால் அந்த டைம் வரும்போது அதனால் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுங்க உடனே ஐயோ இது பரண்டிக்கு போயிடுச்சு, இனிமேட்டு அது என் கையில் வரப்போகிறதே இல்லை, இனிமேட்டு இந்த விளையாட்டு ஜாமான் கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிறது இல்லை பாருங்கள். அதுங்களுக்கு தெரியுது இது நம்மளால் எக்கி எடுக்க முடியாத இடம், இதுக்கு போய் அப்பாவை தான் கூப்பிட்டு வரணும்னு அதுக்கு தெரியுது. அப்பாவை கூப்பிட்டு வந்தால் அது மேலே இருக்கிறது தன்னால் கீழே வருதா வரலையா? நான் சொல்கிறேன், சிறு பிள்ளையை போல் மாறலன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. உங்களால் உங்கள் கைக்கு எட்டுறதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நடக்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நடக்கிறீங்க, நடங்க. முடியலன்ற சூழல் வருதா, அது உங்கள் தகப்பனை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டிய நேரம். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களோ கூப்பிடலையோ உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். உங்களுடைய எல்லா இடுக்கண்களிலும் உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களை விடுதலையாக்குகிறதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். மோசே சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசித்து மகிமையான காரியங்களை நிச்சயமாக இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா யூ ஷுட் நெவர் ஹாவ் எ டிஃபீட்டட் மைண்ட் செட், யூ ஷுட் ஹாவ் எ விக்டோரியஸ் மைண்ட் செட். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியின் மனநிலை உங்களுக்கு இருக்கும்போது தேவனால் கிரியை செய்ய முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அப்படி வசனம் சொல்லுது, ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் அளிக்கிறவராம். உன் வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தால் அதை தேவன்கிட்ட கேளு, அவர் அதை சம்பூர்ணமாக அளிப்பாருன்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, சந்தேகப்படுகிறவன். ஹல்லேலூயா. நீ கேளு, உன் குறைய அவர் தருவார். ஆனால் அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான், அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று, எதையாகிலும் லெட் இட் பி எனிதிங், எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. உனக்கு சந்தேகப்பட்டுட்டேன்னா கர்த்தர்கிட்ட எதையுமே வாங்க முடியாதுன்றார். ஹல்லேலூயா. குறைகள் வாழ்க்கையில் வரும், தடைகள் வாழ்க்கையில் வரும், பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்.
ஆனால் தேவன்கிட்ட கேட்டோம்னா அது எந்த குறையாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை மாற்றி நம்முடைய வாழ்வை சம்பூர்ணப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் இதற்கு இடையில உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, ஒரு பிரச்சனையோ ஒரு குறைவோ ஒரு அழுத்தமோ வரும்போது, ஒரு சிக்கல்கள் வரும்போது தோல்வியின் மனநிலைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அதுதான் உங்களை சந்தேகத்துக்கு நேராகவும் அவிசுவாசத்துக்கு நேராகவும் நடத்தக்கூடியதாக இருக்குது. இந்த சந்தேக மனநிலைக்கும் தோல்வி மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். தோல்வி மனநிலையில் இருக்கிறவங்க என்னால் செய்ய முடியும், என்னால் எது வரைக்கும் முடியுமோன்னு பேசுவாங்க. ஆனால் ஜெயத்தின் மனநிலையில் இருக்கிறவங்க என்னத்தை பேசுவாங்க தெரியுமா? வெற்றியின் மனநிலையில் இருக்கிறவங்க என் கர்த்தரால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த தோல்வியின் மனநிலையில் இருக்கிறவங்க அவங்க பிரச்சனைகள் மேலும் அவங்க வழி மேலேயும் தான் கவனம் இருக்கும். வெற்றியின் மனநிலையுடையவர்கள் தேவன் மேலும் தேவன் செய்கிற அற்புதங்கள் மேலும் அவங்க கண்ணு இருக்கும். இவங்க தோல்வியில் வேரூன்றி இருப்பாங்க, இவங்க கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் கடந்த காலத்தையும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வியையும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானத்தையுமே பேசுகிற ஆளாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கர்த்தர் எடை செய்தார், கர்த்தர் எப்படி செய்ய வல்லவர், கர்த்தர் எப்படிலாம் மாற்றங்களை கொடுக்க வல்லவர்ன்றதை இவங்க பேசுகிற ஆளாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அது நடக்காதுன்றதுக்கு என்னென்ன காரணம் சொல்லணுமோ அதை கண்டுபிடிக்கிற ஆளாக இருப்பாங்க. முடியாதுன்றதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் வெற்றியின் மனநிலையில் இருக்கிறவன் அது ஏன் முடியுன்றதுக்கு காரணம் எழுதிட்டு இருப்பான். நான் சொல்கிறேன், ஏன் செய்ய முடியாது, ஏன் அது மாறாது, ஏன் அது நடக்காதுன்றதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அது எப்படி நடக்கும், அதை எப்படி செய்து முடிக்க போகிறோம், அதில் தேவன் என்ன காரியத்தை செய்ய போகிறாருன்றதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அதுவே விசுவாசத்தின் வாழ்வாக இருக்கிறது. தோல்வியின் மனநிலையில் இருக்கிறவன் எப்போ பார்த்தாலும் சூழலையும் உணர்வுகளையும் சார்ந்தவனாக இருப்பான். வெற்றியின் மனநிலை உடையவன் அவன் எப்பொழுதும் சத்தியத்தை சார்ந்தவனாக இருப்பான். தோல்வியின் மனநிலையில் இருக்கிறவன் அவன் எப்போ பார்த்தாலுமே பயத்தை அடித்தளமாய் கொண்டிருப்பான். ஆனால் ஜெய மனநிலை, வெற்றியின் மனநிலை உடையவன் எப்போ பார்த்தாலும் விசுவாசத்தை அடித்தளமாக, கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற காணனை நமக்கு பங்கிடும்படியாக செய்வார். இதுதான் வெற்றியின் மனநிலை. தோல்வியின் மனநிலை எப்படி தெரியுமா பேசும்? ஐயோ அவர்கள்லாம் ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அது பச்சிக்கிற தேசம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக அவங்க இருந்தாங்க, நம்மலாம் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி இந்த டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ், இந்த அதாவது கதி கலங்க வைக்கிற இந்த மாதிரியான வார்த்தைகளை யார் பேசுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழுந்து போன சிந்தையில் இருக்கிற ஆட்கள். நான் சொல்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சிந்தை ஆகாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். நான் சொல்லிட்டா உங்களுக்கு பெரிய பெரிய சத்தியம்லாம் தெரிய வேணாங்க. நான் சொல்கிறேன், அதாவது எதுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த பூமியில் ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வெற்றி அடைய அல்லது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு அப்படியே பெரிய பெரிய ஆழமான வெளிப்பாடுகள்லாம் அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் ட்ரூத், உலகத்தில் இருக்கிறவனிலும் என் கூட இருக்கிறவர் அவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். பவுல் சொல்கிறார், ஆதிக்காலம் முதல் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையை உனக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ரகசியம். அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த அண்ட சராஸ்திரங்களை சிருஷ்டித்த கடவுள், நான் சொல்கிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், காரியங்களை தலைகளாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற இந்த தேவன், அவர் உங்களுக்குள் உங்களோடு கூட அவர் இருக்கிறாரு அப்படின்ற இந்த ஒரு எளிய சத்தியம். இதை நான் எளிய சத்தியம் நான் இதை சொல்கிறேன், ஆனால் நான் சொல்லிட்டா இருக்கிற சத்தியங்களிலே தலையாகிய சத்தியம் இதுதான். த மோஸ்ட் பவர்ஃபுல் அன்சேஞ்சிங் ட்ரூத்னு ஒன்று இருக்குன்னா, he never leaves you, he never forsake you. அவர் உங்களை கைவிட போகிறது இல்லை, அவர் உங்களை விட்டுவிட போகிறதும் இல்லை. அதுதான் இந்த ஒரு எண்ணம். உங்களுக்கு 100 வசனம் 1000 வசனம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு சின்ன காரியத்தை உங்கள் லைஃப்பில் சீரியஸாக நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கனாலே நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி தோல்வியோ இல்லை இன்றைக்கி நீங்கள் சிக்கல்னு சொல்கிற விஷயத்துலையோ நீங்கள் மாட்டியிருக்க மாட்டீங்க. அதிலிருந்து சுலபமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த ஒரு எளிய ஒரு சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சிக்கலிலிருந்தும் உங்களை விடுதலையாக்காது வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. இதை எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை அதுதான் விடுதலையாக்குனது. என் வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், பலவீனங்கள் வழியாக நான் கடந்து போன ஒரு மனுஷன்தான். உங்களை போல் சில பொருளாதார நெருக்கடிகள் எனக்கும் வந்திருக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரியான நேரங்களெல்லாம் எவ்வளவோ வசனங்களை நான் ஜனங்களுக்கு போதிக்கிறேன், எவ்வளவோ பிரசங்கங்களை நான் செஞ்சுருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் அழுத்தும் போது
நம்ம எவ்வளவோ காரியத்தை படிச்சிருந்தாலும் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது பாருங்க. ஏன்னா அதிகமான இடத்த இந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் எடுத்துக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நான் செஞ்ச அல்லது செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் உட்காந்து பல விஷயத்தை யோசிக்க முடியலன்னா கூட ஒரு காரியத்தை தொடர்ந்து என் மனதுக்குள்ளே ஊட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த சிக்கல்கள் உனக்கு எவ்வளவு நிஜமாய் உன் கண்களுக்கு தோன்றினாலும் உனக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அந்த நிஜம் அதிலும் பெரிதான நிஜமாய் அது இருக்கிறது. இந்த சிச்சுவேஷனில் யார் உன் கூட இல்லைனாலும் உன் கூட ஏசப்பா இருக்காருடா. ஜோனத்தன் உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த காரியத்தை நீ தாண்டி வருவ, இந்த காரியத்தை நீ மேற்கொள்வ, இந்த தேவைகள் உனக்கு சந்திக்கப்படும், இதிலும் என் தேவன் உனக்கு உண்மையுள்ளவராய் அவர் இருப்பாருன்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஒரு சத்தியம் என் கூட தேவன் இருக்கிறாருன்ற அந்த ஒரு ட்ரூத்தை கண்மூடித்தனமாக அதை விசுவாசிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் நடக்குதுன்றத என் வாழ்க்கையில் நான் ருசிச்சிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த தேவன் இன்றைக்கும் அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். தானியேல் 3:25 ராஜா சொல்கிறான், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். என்னவா 4 பேர் இதோ விடுதலையாய் அங்கே முக்கியமான வார்த்தை அதுதான். விடுதலையாய் அக்னியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அக்னியின் நடுவே, சிக்கல்கள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில். இப்போ பிரச்சனை மாறல, அக்கினி மாறல, அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே இவன் விடுதலையாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த விடுதலை காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பாஸ்டர், எனக்கு ப்ராப்ளமே இல்லாத லைஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லாத லைஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க, போராட்டமே இல்லாத லைஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், எதிர்மறையான சூழல்கள் இது வராமல் இருக்குமா? இது வராமல் இருக்கிற மாதிரி ஜெபிக்கலாமா? இது வராத ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது நடுவுலலாம் கூட விடுதலையாக வாழ முடியுன்ற ஒரு சத்தியம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் விடுதலையாக வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அங்கே வசனத்தை கவனிங்க. இவங்க சொல்கிறாங்க, இங்கே வசனம் இப்படி போட்டிருக்கு, அந்த 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். அந்த 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவே. சிச்சுவேஷன் மாறல, சூழல் மாறல, சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறல, சரியா? சாகடிக்கணும், அழிக்கணும், இவங்க வாழ்க்கையை முடிச்சிடணும்னு சொல்லி எந்த சிச்சுவேஷனுக்குள்ளே இவங்களை தூக்கி போட்டாங்களோ சிச்சுவேஷனாகவே தான் இருக்குது. ஹல்லேலூயா. பிரச்சனையாகவே தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை நடுவில் இவங்க எப்படி இருந்தாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, விடுதலையாய் சுற்றி திரிந்தார்கள். நான் சொல்கிறேன், சிக்கல் இருக்க போதா? சிக்கல் இருக்க தான் போகுது. பிரச்சனைகள் இருக்க போதா? பிரச்சனைகள் இருக்க தான் போகுது. ஏன்னா சொல்கிறாரு பாருங்க, இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவம் இருக்குமா? உபத்திரவம் இருக்க தான் போகுது. ஆனால் இந்த உபத்திரவத்து நடுவில் நான் உபத்திரவப்பட போகிறது இல்லை. அதுதான் முக்கியம், அதுதான் எங்கள் உண்மை, அதுதான் எங்கள் சத்தியம். உபத்திரவம் இருக்கும், ஆனால் நான் உபத்திரவப்பட போகிறது இல்லை. வியாதிகள் தேசத்தில் வரும், ஆனால் நான் வியாதிப்பட்டு வாழ போகிறது இல்லை. நெருக்கடிகள் தேசத்தில் வரும், ஆனால் நான் ஒன்றுமில்லாத இடத்துல நான் வாழ போகிறது இல்லை. தடைகள் உலகத்தில் ஏற்படும், தடைகள் எனக்கு வரும், ஆனால் நான் தடைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போகிறது இல்லை. எப்படி அன்றைக்கு அக்னி நடுவே அவர்கள் விடுதலையாய் சுற்றினார்கள். காரணம் என்ன? அவர்கள் நடுவே தேவன் வந்து நின்றார். 4வது நபராய் தேவனுடைய நுழைவு அங்கு ஏற்பட்டபடியால் அந்த அக்னி அவர்களுக்கு ஒரு விடுதலையான அனுபவமாய் மாற்றப்பட்டது போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் லாக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் மகிமையாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்திற்குள் வரப்போகிறதுனால, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறதுனால உங்களுடைய சிக்கல்களே உங்களுக்கு ஒரு விடுதலையான அனுபவங்களாய் அது மாறப்போகிறது. உங்கள் சிக்கல்கள் நடுவில் நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுடைய பிரச்சனை நடுவில் நீங்கள் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுடைய அக்னியான அனுபவங்கள் நடுவிலும் நான் சொல்கிறேன், விடுதலையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை அந்த விடுதலைக்கு நேராக நிச்சயம் உங்களை கொண்டு வர போகிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும் தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து நான் சொல்கிறேன், அந்த சிக்கல்களே உங்களுக்கு ஒரு சாட்சியாய் தேவன் மாற்றப் போகிறார். கடைசியில் எந்த ராஜா தூக்கி போட்டானோ அதே ராஜா வந்து உன் தேவன் தான் உண்மை உள்ளவர்னு சாட்சி சொல்கிற இடத்துக்கு அவங்க வாழ்க்கையை தேவன் மாற்றினது போல் நான் சொல்கிறேன், இந்த சிக்கல்கள் யாரால் ஏற்பட்டதோ, எந்த சூழலால் ஏற்பட்டதோ, நான் சொல்கிறேன், எந்த விஷயத்தினால நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அதே நபர், அதே சூழல், அதே அனுபவங்கள் உங்களை பார்த்து தேவனும் கூட இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிச்சயம் நிறுத்துவார். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நுழைவின் மாதமாய் நிச்சயம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த இயற்கைக்கு உட்பட்ட காரியத்தில் நீங்கள் ஒருவேளை சிக்கியிருந்தாலும்
நான் ஏன் அதுலேருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும் நான் சொல்கிறேன்னா, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்கிற தேவன். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகளை பாடுகளை பார்க்கும்போது அவர் அப்படியே மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு கர்த்தர் அவர் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அவர் கற்பாறையில் நீர் ஊற்றை கொண்டு வருகிற தேவன். அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அதில் பாதையை ஏற்படுத்துகிற கர்த்தர். அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற கர்த்தர். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் நான் சொன்னது போல், உங்களுக்கு ஒரு வேளை வழி இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வேளை இனி வாய்ப்புகள் இல்லைன்னு தோன்றினாலும், நான் சொல்கிறேன், அவர் வழி இல்லாத தேவனும் அவர் இனி வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்கிற ஒரு கர்த்தர் அவர் அல்ல. ஏன்னா அவர் வழியை உண்டாக்குகிறவர். ஹி இஸ் a வே மேக்கர். ஹி இஸ் a வே மேக்கர். ஹல்லேலூயா. அவர் வழியை ஏற்படுத்துகிற தேவன். நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கும் ஒரு புதிய வழிகளை, புதிய பாதைகளை உங்களுக்கு திறந்து, வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா சிக்கல்கள் நடுவில் ஒரு விடுதலையை கொடுத்து, அந்த தேவன் உங்கள் தலைகளை நிமிர்த்தி உங்களை அவர் நடத்துவதை இந்த புதிய மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியா சொல்லி இயேசுவின் நாமத்தினால என்னோடு கூட இந்த ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் நிச்சயம் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஒரு அற்புத மாதமாய் அவர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல சத்தமாக அலையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னோடு கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி என்று ஜெபிக்கிறேன். எசப்பா, இந்த நாளில் கூட என்னுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எங்கிருந்து இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உடைய தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி செயல்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எப்படி அன்றைக்கு ஆண்டவரே 4வது நபராய் நீர் இறங்கி ஆண்டவரே அந்த அக்கினி சூழலை அவர்களுக்கு ஒரு விடுதலையின் அனுபவமாய் நீர் மாற்றினீரோ, அதே போன்று என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா சிக்கல்களிலும் நீர் இந்த மாதத்தில் இறங்கி ஒரு விடுதலையின் அனுபவமாய் நீர் அதை மாற்றப் போகிறதற்காய் நன்றி என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க நாங்கள் மரிச்சிருவோம், நாங்கள் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்ச இடத்துல நீர் அவர்களுக்கான வழியையும் வாசலையும் திறந்து, எப்படி ஆண்டவரே அப்பா அவர்களை எதிர்த்து வந்தவர்களுக்கு அது ஆண்டவரே ஒரு மரண அனுபவமாகும். ஆண்டவரே, அங்கே சிக்கல்களிலே சிக்கியிருந்த அவர்களுக்கு எப்படி ஆண்டவரே அதை ஒரு சாட்சியின் அனுபவமாகவும் நீர் மாற்றினீரோ, அதே போல இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு புதிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். விசேஷமாய் இந்த பிள்ளைகளோடைய மனநிலைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிசாசு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடக்குவதற்காக அவர்களை தோல்வியின் மனநிலையில் வைத்திருப்பானே, ஆனால் இப்போதே மனநிலைகளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். Let every defeated mindset be healed in the name of Jesus. எல்லா தோல்வியான மனநிலைகளும் இப்போதே சுகமடைவதாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க, வார்த்தையை நம்ப, சத்தியத்தை நம்ப, ஓ ஹல்லேலூயா, தேவன் எனக்கு கிரியை செய்வார் என்கிற ஆண்டவரே நிஜத்திற்குள் அவர்கள் கடந்து வர அவர்கள் எண்ணங்களை நீர் பலப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒருவேளை பலவீனங்கள் இருக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் அறியவில்லை என்றால் இப்ப தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். கண்களை மூடி உங்க பலவீனப்பட்ட இடத்துல கரங்களை வைங்க. இயேசுவின் நாமத்தினால டாடி நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இப்போ ஒரு அற்புத சுகம் இந்த பிள்ளைகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை உண்டாவதாக. சரீரத்தில் எந்த பகுதியில் ஒருவேளை வியாதியோடு இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த பகுதியில் இப்போதே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிய, எல்லா பலவீனத்தின் ஆவிய எடுன் கரத்தை இயேசுவின் நாமத்தினால. இனி உனக்கு அங்கு நேரம் இல்லை. சேட்டன், யுவர் டைம் இஸ் அப். உன்னுடைய நேரம் முடிந்தது. உன் கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினால். இப்போதே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் இந்த பிள்ளையுடைய சரீரத்தை ஆளுவதாக, சூழ்நிலையை நிரப்புவதாக, வாழ்க்கையில் ஒரு விடுதலைகள் உண்டாவதாக, புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக, புதிய வாசல்கள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாவதாக. நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வீக நுழைவை காணுகிற ஒரு மாதமாய் அது இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நான் நம்புகிறேன், இந்த நாள் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நடத்தப் போகிறார். பலத்த நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். இந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் கீழே பார்க்குற முகவரியின் மூலமாய், டீட்டெயில்ஸ் மூலமாக இந்த ஊழியத்தை உங்களுடைய விதைகளால் நீங்கள் தாங்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இது ஏதோ ஒரு ஊழியத்தை தாங்குவது அப்படின்னு அல்ல. நான் சொல்கிறேன், இது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு நேரம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை கனப்படுத்தி நீங்கள் விதையுங்கள்.
அந்த விதை நீங்கள் கேட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கும் தேவனுடைய நுழைவு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கும் நான் சொல்கிறேன், அந்த விதை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே விதையுங்கள், இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிருங்க. நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். இணைந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இளைப்பாறலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.